unfortunately he'd be out of the tournament from now. We have an uncapped player, MS Dhoni, who will take over. இந்த IPL 2025 நம்மளோட ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காரு. அஃபிஷியலாகவே நம்மளோட ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ யாருப்பா கேப்டனாக இருக்க போகிறார் இந்த IPL 25 ரிமைண்டர் சீசனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை தோனி தான் பார்த்தீங்கன்னா CSKவோட இந்த IPL 25 கேப்டனாக வந்து ரிமைண்டர் சீசனுக்கு வந்து இருக்க போகிறாரு. ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக குவாஹாட்டியில் ப்ளே பண்ண மேட்ச்ல வந்து ருத்ராஜுக்கு எல்போவில் வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஸோ எல்போ ப்ரொடெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்து கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு. அவர்னா சரி ஆயிருச்சுன்னு தான் நினச்சோம். பட் அவருக்கு இன்னுமே வந்து இன்ஜுரி ஃபுல்லாக கியூர் ஆகலை போல. லாஸ்ட் 2 கேம்ஸாக இப்போ இன்ஜுரி தான் அவர் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறப்பே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய பிளேயர்ஸ் வந்து பெஞ்சில் இருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டு டீமுக்காக வந்து அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் லாஸ்ட் 2 கேம்ஸில் ஆனால் வந்து கனெக்ட் பண்ண முடியல. 2022 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஜடேஜா தான் வந்து சீசனோட கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீசனோட மிட்வேல வந்து நம்ம தோனி வந்து திரும்ப டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. லைக்வைஸ் இந்த 2025 பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் அந்த சீசன்லேயாவது ஜடேஜா வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாரு ஆஸ் அ பிளேயரா. பட் இந்த சீசனில் ருத்ராஜ் கைக்வாட் இருக்க போகிறது கிடையாது. இது CSKக்கு ஒரு மிகப்பெரிய வந்து அடிதாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் சொல்லிப்போம் ருத்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து நம்ம CSKவோட ஒரு மெயின் பில்லர் மாதிரி. ஸோ நம்பர் 3ல வந்து ப்ளே பண்ணுறாரு, அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இப்போ வந்து ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு மிகப்பெரிய வந்து ப்ளோ. அது வந்து CSKவால் திரும்ப வந்து அதில் ரெக்கவர் பண்ண முடியுமா? இந்த சீசன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வி ஆர் டன் கைஸ். இனிமேல் வந்து CSK வந்து ஒரு மிராக்கிள் அதெல்லாம் வந்து 0.1% மேபி சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து ருத்ராஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். நீங்கள் வந்து சேஸில் வந்து ருத்ராஜ் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் மக்கள் வந்து அவர் மேலே வச்சிருந்தாலும் நம்மளுமே வந்து சொல்லியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ருத்ராஜ் வந்து இல்லைங்கிறப்போ வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களோட டாப் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்காக மாறிடும். ஸோ டாப் ஆர்டரில் CSK வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இந்த சீசனில் வந்து பிக் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக ஒரு பிளேயர் வந்து எடுப்பாங்க, எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆர்எல்ஸ் டீமில் இருக்கக்கூடிய மிச்ச பிளேயர்ஸை வச்சு மேனேஜ் பண்ண போகிறாங்களா அதுவுமே வந்து நம்ம கன்ஃபார்மாக தெரியல. பட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்கும். பட் யாரை எடுப்பாங்க? நம்ம வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் நமக்கு வந்து இருக்குது கைஸ். நம்ம 7 ஓவர்சீஸ் பிளேயர் தானே ஸ்குவாடில் வச்சிருக்கோம். ஸோ நம்மளால் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து ருத்ராஜ் கைக்வாடோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ எக்கச்சக்கமான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. டாப் ஆர்டரில் வந்து நம்ம வந்து அன்சோல்டாக போனவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஸ்டீவ் ஸ்மித் கூட இருக்காரு இஃப் ஐம் நாட் ராங். ஸோ கண்டிப்பாக அவரை வேணா நம்ம பிக் பண்ணலாம். இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நிறைய பேசலாம். பட் கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணாலும் பண்ணுவாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்தியன் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ குறைவாக தான் இருக்குது. அதுவுமே எனக்கு வந்து சரியாக யாரும் தெரியல. மயங்க் அகர்வால் இருக்காரா அதுவுமே ஐ டோன்ட் நோ. பட் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக சைன் பண்ணுவாங்க, பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து தோனியோட இந்த கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் நினச்சி சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க, பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் டைம் தோனியை வந்து நம்ம கேப்டனாக பார்க்க போகிறோம்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து கண்டிப்பாக லிவ் த மொமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் உங்களோட மெயின் பிளேயர் எக்ஸிட் ஆகியிருக்காரு கைஸ், அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் லிட்டரலி உங்களோட ஒரு கையே போன மாதிரி இப்போ வந்து CSKோட நிலைமை வந்து இருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி வந்து ரெக்கவர் ஆக போறாங்க? நெக்ஸ்ட் மேட்ச் இன்கேஸ் CSK வந்து ஜெயிச்சாங்கன்னா, அதாவது நாளைக்கு வந்து CSK ஜெயிச்சாங்கன்னா ஒருவேளை ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சியை வந்து எல்லாருமே வந்து தப்பு சொல்ல ஆரம்பிப்பாங்களா? ஆல்ரெடி அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் மேலே கிரிட்டிசிசம் அதிகமாக விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் தோனி முதல் மேட்சே ஆஸ் அ கேப்டன் வந்து ஜெயிச்சிட்டாரா, நீயும் இருக்கேடா அப்படின்னு வந்து சொல்றதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி ஓகே, நீங்க நினைக்கிறீங்க நம்ம CSK வந்து இப்போ தோனி கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பத்தி அண்ட் ருத்ராஜ் கைக்வாடோட எக்ஸிட் வந்து CSKவை பாதிக்குமா? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் CSK வந்து நாளைக்கு விளையாட போற மேட்ச்க்கு கண்டிப்பா வந்து டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ப்ளே பண்ண வைக்க முடியும் 11ல. ஸோ அது யாரா இருக்க போறாங்க? வஞ்ச் பேடியா இல்லைனா ஷேக் ரஷீதா யார் இருக்க போறாங்க? அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொறுத்து பார்க்கலாம். நீங்க உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. I'll make video. Peace. Bye.